அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விஜயோட சீமான் கூட்டணி வைப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு சீமான் பார்த்தீங்கன்னா தற்போது பதில் அளிச்சிருக்காரு. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடுன்னு இல்லாமல் இந்திய அளவில் ரொம்பவே பிரபலமானவர் தான் நடிகர் விஜய் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நடிப்பு துறையை விட்டுட்டு முழுக்க அரசியலில் வரப்போறாரு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்துருந்துச்சு. இதனை அடுத்து அரசியல் கட்சி பெயர் அறிவிச்சு, அரசியல் கட்சியின் கொடியை அறிவிச்சு, அதற்கு பிறகு மாநாடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு அறிவிப்பு கிடைச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது விஜய் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வச்சுப்பாரா, அப்படி கூட்டணிக்கு சீமான் ஒத்துப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைத்து தரப்பு மக்களாலுமே எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் இல்லைன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட விஜய் இணைவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியை ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு பதில் ஒவ்வொரு இடங்களிலுமே சீமான் பார்த்தீங்கன்னா தம்பி விஜய் தான் அதை முடிவு செய்யணும், மாநாட்டிற்கு பிறகுதான் அவருடைய கட்சி கொள்கைகள் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும், அதுக்கு பிறகுதான் இந்த கூட்டணி குறித்துலாம் நம்மளால பேசவே முடியும் அப்படின்னு சீமான் பல இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு. என்னதான் சீமானும் விஜயும் நல்ல நெருங்கிய நண்பர்களாக ஒரு அண்ணன் தம்பி போல இருந்தாலும் அரசியல் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக 1000 கருத்து வேறுபாடு இருக்கும் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்க விஜயோடைய கோட்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே சீமான் பார்த்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிட போறாங்க அப்படின்னும், தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி கிடையாது அப்படின்னு அதிரடியாக சீமான் பார்த்தீங்கன்னா தற்போது அறிவிச்சிருக்காரு. இதனால விஜய்க்கும் சீமானுக்கும் என்ன நடந்திருக்கும், ஏதாவது சண்டை நடந்திருக்குமா அப்படின்னு வேறு கோணல் கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு, கட்சி பேர் அறிவிக்க போறாரு அப்படின்னு முதல்ல வெளியிட்டதே பார்த்தீங்கன்னா சீமான் தான் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்க ஒரு நல்ல நட்பு போயிட்டு இருக்கும்போது எதனால அவங்க கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்படி சீமானுடைய அதிரடி பதில் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு கூட்டணி கிடையாது அப்படின்றது தெரிய வருது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், 26 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.